இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முறுக்கிலேயே வித்தியாசமான வெள்ளை முறுக்கு நம்ம கைப்பற்றதில் 2 கப்பு உளுந்து நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். கழுவின உளுந்தை குக்கரில் போட்டுக்கணும். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 2 விசில் வரட்டும். நல்லா வெந்துருச்சு. இனி நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். முறுக்கு பொடி இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. அதோட மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இனி அடுப்பை ஆன் பண்ணி மைகோதியை நல்லா காய வச்சுக்கணும். மைகோதி நல்லா காஞ்சதும் இந்த வாட்டர் கேனில் குத்துனிங்கன்னா ஹோல்ஸ் விழுந்துடும். அதே மாதிரி ஒரு 4-5 ஹோல்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கணும். இருக்கிற அந்த பிசுறையெல்லாம் நம்ம கையால் எடுத்து விட்டுக்கலாம். ஒரு அடி கனமான ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அது கூடவே ஒரு 3 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பொடி உப்பு, 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 கரண்டி சூடான எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவை நல்லா இந்த மாதிரி பண்ணி இந்த வாட்டர் கேனுக்குள்ளே போட்டுக்கலாம். வாட்டர் கேன் ஃபுல்லாக மாவு நிறச்சாச்சு. இனி இது மூடி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இனி முறுக்கு சுட்டுக்கலாம். இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கணும். எண்ணெய் ஜலஜலப்பு நின்றுச்சு. முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. மணக்க ருசிக்க வெள்ளை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.